Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் நில தகராறில் திமுக முன்னாள் கவுன்சிலர் இளைஞரை கடுமையாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்வரன் கோயில் வீதியில் வசிக்கும் அசோக்குமார் என்பவருக்கும் அருகில் வசிக்கும் திமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெகநாதன் என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜெகநாதன் மீது அசோக்குமார் புகார் அளித்தும் ஊத்துக்குளி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியுள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஜெகநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அசோக்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அசோக்குமார் தாக்குதலுக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற அப்பா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் மோதல் சம்பவம் நடந்திருக்காது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் நடைபெற்ற முகமூடி கொள்ளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருதுபாண்டியன் நகரில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரேம்ராஜ் வீட்டில் அவரது மனைவி நிர்மலா மட்டும் தனியாக இருந்த நிலையில் அதிகாலை சுமார் 3:30 மணிக்கு முகமூடி கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து 5 சவரன் நகை மற்றும் 45,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். கடந்த ஆண்டு கோயில் திருவிழாவில் நிர்மலா அணிந்திருந்த 7 பவுன் நகை பறிபோன நிலையில் மீண்டும் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளதை அறிந்த பொதுமக்கள் திமுக ஆட்சியில் திருட்டும் கொள்ளையும் சர்வசாதாரணமாகிவிட்டதாக விமர்சிக்கின்றனர். அவர் கழுத்து இப்படி வேகமா கழட்டினாங்க பாருங்க. அப்பதான் என்னன்னு இப்படி பார்க்கும்போது மாஸ்க் போட்டு குள்ளாங்க. அவங்க 2-3 நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் தான் சத்தம் போட்டு எல்லாரும் வந்தாங்க. கரெக்டா மணி 3:45 காலையில 3:45. இல்லை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. இப்போ போய் பார்த்தா எல்லா ஜன்னலும் திறந்துருக்கு. இந்த சைடு 3 ஜன்னல், அந்த சைடு 3 ஜன்னல், கொள்ளையில கேட்டு எல்லாமே திறந்துருக்கு. செங்கல்பட்டில் லாரி கடத்தி சென்ற சுபாஷ் என்பவர் கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிட்ட சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி கோயம்பேடு பகுதியில் உள்ள செல்போன் கடையில் புதிய செல்போன் வாங்கிய போது ஊழியருக்கும் சுபாஷுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது கடையின் டேபிளை உடைத்து சுபாஷ் ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பரனூர் சுங்கச்சாவடியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை சுபாஷ் கடத்தி சென்ற போது அவனை மடக்கி பிடிக்க முயன்ற காவல்துறைக்கு அவன் தண்ணீர் காட்டியதும் குறிப்பிடத்தக்கது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முதல் குற்றச்சம்பவம் நடைபெறும் போது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.